ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் பெப்பர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி நான்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ப்ரான் 1/2 kg எடுத்திருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி நீல நீளமாக ரஃப்பாக ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இஞ்சி ஒரு துண்டும் 4 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சது இருந்தனால அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதை மிக்சியில் நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி வதக்குனது, அதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க ப்ரானை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. பெரட்டிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பெரட்டி விட்டுருங்க. மசாலா நல்லா பைண்ட் ஆயிடும். இப்போ இந்த ப்ரான் வேகிறதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம இப்போ ப்ரானை வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி வரும். இந்த ஸ்டேஜில் நல்லா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பெப்பரை ஃபைனலாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ திருப்பியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்க்காமையே சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன்.